الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பிலே தக்வாவுடைய பயன்கள் திருக்குர்ஆனிலிருந்து, இது ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பாகும். அன்பிற்குரியவர்களே, இறையச்சத்தை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் மூலம் வசியத்து செய்கிறான், கட்டளையாக பிறப்பிக்கின்றான். இந்த இறையச்சத்தின் பயன்களில் முதலாவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அன்னஹா சபபுன் அல் இஹ்திதாஉ பில் குர்ஆன். அதாவது, ஒருவர் குர்ஆனின் மூலம் நேர்வழியை பெற்றுக்கொள்வதற்கு தக்வா, இறையச்சம் காரணமாக இருக்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனம், ذَلِكَ கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இது தக்வா உடையவர்களுக்கு நல்வழிகாட்டும் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவே எந்த அளவு தக்வா, இறையச்சம் நம்மிடம் இருக்கிறதோ அந்த அளவு நமது உள்ளம் ஹிதாயத்துக்கு, நேர்வழிக்கு மிக நெருக்கமானதாக, குர்ஆனுடைய வசனங்களை செவியேற்கும் போது அதற்கு உடனே கட்டுப்படக்கூடியதாக அந்த தக்வாவுடைய உள்ளங்கள் மாறும். எனவே நேர்வழிக்கு மிக நெருக்கமான உள்ளங்கள் தக்வாவுடைய இறையச்சமிக்க உள்ளங்கள் என்பதை நாம் இந்த வசனத்தினூடாக அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வழியையும் தக்வாவையும் பேணுதலான வாழ்வையும் அதே போன்று தன்னிறைவையும் கேட்கின்றேன். எனவே அன்பிற்குரியவர்களே, இறையச்சம், தக்வா என்பது நமக்குள் அதிகரிக்க அதிகரிக்க ஹிதாயத், நேர்வழி அந்த உள்ளத்துக்கு மிக எளிதானதாக இருக்கும். இரண்டாவது குறிப்பிடுகிறார்கள், அன்னஹா சபபுல் ஃபலாஹ். அதாவது, வெற்றிக்குரிய காரணமாக தக்வா, இறையச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 5வது வசனத்திலே சொல்கின்றான். இந்த தக்வாவுடையவர்களுடைய பண்புகளை சொல்லிவிட்டு, உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவே தக்வாவுக்குத்தான் வெற்றி, இறையச்சத்துக்குத்தான் வெற்றி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 3வது பயனாக நற்செய்திகளை, நல்லுபதேசங்களை கொண்டு நிச்சயமாக அந்த உள்ளங்கள் பயன்பெறும். அந்த உள்ளங்களுக்கு நட்போதனைகள், நல்லுபதேசங்கள் பயனளிக்கும். அல்லாஹ் சொல்கின்ற போது, வமவ்இதத்தல் லில் முத்தகீன், சூரத்துல் பக்ராவுடைய 66வது வசனம். எனவே தக்வாவுடையவர்களுக்கு இது நல்லுபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ தக்வாவுடையவர்களுக்கு நிச்சயமாக இதன் நல்லுபதேசங்கள், நட்போதனைகள் பயனளிக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது தக்வா, இறையச்சம் என்பது சேர்ந்து விடுகின்ற போது அல்லாஹுடைய நட்கூலிக்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய 103வது வசனம், இதில் நாம் பார்க்கக்கூடிய 4வது பயன், அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் ஆமனு, நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டு, வத்தகவ், தக்வா, இறையச்சம் உடையவர்களாக அவர்கள் இருக்கின்ற போது, லமசூபத்தும் மின் இந்தில்லாஹி கைர், அல்லாஹ்விடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூலி என்பது மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஈமானும் இறையச்சமும் ஒன்று சேர்ந்து விடுகின்ற போது, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த கூலி இருக்கிறதே அவர்களுக்கு மிகச் சிறந்தது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அடுத்த நறுமையான சகோதரர்களே,
அதாவது தக்வாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய, அதாவது இந்த நூலிலே 5வது பயனாக சொல்லப்படுகின்ற விடயம் சூரத்துல் பக்ராவுடைய 189வது வசனம், வலகின்னல் பிர்ர மனித்தகா. இதில் அல்லாஹு தஆலா நன்மை எதென்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான்? எவர்கள் பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ அதுதான் நன்மைக்குரியதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். தக்வா என்பது நன்மைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, 6வது அன்ன தக்வா சபபுல்லில் ஃபலாஹ், வெற்றிக்குரிய காரணமாக தக்வா இருக்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 189வது வசனம், வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றிக்கு உரியவர்களாக, வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் இதன் மூலம் வெற்றி பெறலாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இறையச்சம் என்பது வெற்றிக்குரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 7வது பயனின் அருமையான சகோதரர்களே, தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கிடைக்கும் மிக பெரும் ஒரு சிறப்பு இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. சூரத்துல் பக்ராவுடைய 194வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களோடு இருக்கிறான். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு தக்வா உடையவர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, 8வது விடயமாக அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து ஒருவர் தன்னை தக்வாவின் மூலம் காத்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனை கடுமையானதென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனம். எனவே ஒருவர் அல்லாஹுவை அஞ்சுகின்ற போது, பயப்படுகின்ற போது, தக்வாவோடு வாழும் போது நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். 9வது சிறப்பின் அருமையான சகோதரர்களே, ஒருவர் சேமிக்கக்கூடியதில் மிக சிறப்புக்குரியதாக இந்த தக்வா இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு கட்டளையிடுகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. சூரத்துல் பக்ரா 197வது வசனம். நீங்கள் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை, தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தயாரிப்பதில் மிகச் சிறந்தது தக்வாவாக, இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த பயணத்தில் நம்மோடு கொண்டு செல்ல வேண்டிய மிகச் சிறப்புக்குரியதாக இறையச்சம், தக்வா இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, 10வது சிறப்பு, நாளை மறுமையுடைய நாளில் அவர்கள்தான் மக்களிலே மிகவும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், மக்களில் உயர்ந்தவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். சூரத்துல் பக்ரா 212வது வசனம், இது 10வது சிறப்பு. வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா. எனவே எவர்கள் அஞ்சி பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் மறுமையில் என்ன உயர்வாக அவர்களுக்கு மேல் இருப்பார்கள். எனவே அவர்கள்தான் உயர்வானவர்கள், அவர்கள்தான் உயர்வான சிறப்புக்குரியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து 11வது அருமையான சகோதரர்களே, ஒருவர் இல்மை வளர்த்து கொள்வதற்கு, இல்மை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இது காரணியாக இருக்கிறது. குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 282வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹுவை ஒருவர் அஞ்சுகின்ற போது, பயப்படுகின்ற போது அவருக்கு அந்த மார்க்கத்துடைய இல்ம், ஞானம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, அவர்கள் சிறப்பான கூலிக்குரியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆல இம்ரான் 15வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் அவ் நப்பிக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இதைவிட சிறப்பானதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்ற நபியை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். அந்த சிறப்பு யாருக்கு? லில்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம், யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இறையச்சமிக்கவர்கள், தக்வா உடையவர்கள் அந்த மகத்தான சுவர்க்கத்துக்குரியவர்களாக,
சுவர்க்க இன்பங்களுக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆல இம்ரான் 15ஆம் வசனம், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹரா வ ரிضவானும் மினல்லாஹ். எனவே ஆறுகள் ஓடக்கூடிய சோனபதிகள், அதில் அவர்கள் நிலையாக இருப்பார்கள். பரிசுத்தமான துணைவியர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு! இது 14ஆவதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், பலா மன் ஔஃபா பி அஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். எனவே வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவனை அஞ்சுகிறார்களே, அப்படிப்பட்ட தக்வாவுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இறையச்சமிக்கவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா ஆல் இம்ரான் 76ஆம் வசனத்திலே சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது தக்வாவுடைய மக்களுக்கு. ஆல் இம்ரான் 120ஆம் வசனம், வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. நீங்கள் பொறுமையோடு அவனை அஞ்சி பயந்து வாழுகின்ற போது, நீங்கள் பொறுமையோடும் தக்வாவோடும் இருக்கும் போது அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களை எந்த தீங்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டுமென்றால், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஆல் இம்ரான் 123ஆம் வசனம், 16ஆவது சிறப்பு, ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பதற்கு போதுமானவர்கள். எனவே ஒருவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ளோர் அடியானாக இருக்க விரும்புகிறாரா, அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மலக்குகள் உடைய உதவி யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஆல் இம்ரான் 125ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பொறுமையோடும் தக்வாவோடும் இருக்கும்போது உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதாவது 5000 மலக்குகளை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு அந்த உதவி அவர்களுக்கு வருவதற்கு பொறுமையும் தக்வாவும் மிக அடிப்படையான முக்கியமான காரணியாக இருந்தது என்பதை இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது 17ஆவது சிறப்பு. 18ஆவது சிறப்பு, நறுமையான சகோதரர்களே, நீங்கள் வெற்றி பெறலாம். ஆல் இம்ரான் 200ஆம் வசனம், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது? ஆல் இம்ரான் 133ஆம் வசனம், இது 19ஆவது சிறப்பு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த வானங்கள் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின் பால் நீங்கள் விரையுங்கள், அது தக்வாவுடையவர்களுக்குத்தான் தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று மகத்தான கூலிக்குரியவர்களாக தக்வாவுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆல் இம்ரான் 172, 179 ஆகிய வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். அவர்கள் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவை பயப்படுகின்ற போது, அஞ்சுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு அல்லாஹு தஆலா நல்ல அமலையும் தக்வாவையும் இணைத்து சொல்கிறான். அதே போன்று 179ஆம் வசனத்தில் ஆல் இம்ரான் அத்தியாயத்தில், வைன் துமினு வ தத்தகு ஃபலக்கும் அஜ்ருன் அதீம். நீங்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடையவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதில் ஈமானும் தக்வாவும் இணைத்து கூறப்படுவதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, குர்ஆனின் மூலம் நல்லுணர்வு பெறுவதற்கு இது மிக பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், 138ஆம் வசனம், ஆல் இம்ரான், ஹாதா பயானுல் லின்னாஸ் வ ஹுதன் வ மவ்இதத்துல் லில் முத்தகீன். எனவே இது மக்களுக்கு விளக்கக்கூடியதாக, தெளிவான விளக்கத்தை வழங்கக்கூடியதாகவும், இது தக்வாவுடையவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடியதாகவும் நல்லுபதேசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த தக்வாவும் பொறுமையும் ஒன்று சேர்ந்து விடுகின்ற போது அல்லாஹு தஆலா அதை உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது என்று சொல்கிறான். உறுதிமிக்க விடயங்களில் நின்றும் உள்ளது என்று சொல்கிறான். ஆல் இம்ரான் 186ஆம் வசனம், வைன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர். எனவே நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு இருக்கின்ற போது நிச்சயமாக அது உறுதிமிக்க காரியங்களில் நின்றும் உள்ளது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே பொறுமையும் தக்வாவும் இணைந்து விடுகின்ற போது ஒரு மிக பெரும் ஒரு மன வலிமை அவருக்கு கிடைத்து விடுகிறது, ஈமானிய பலம் அவருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறாக
இன்றைய இந்த வகுப்பிலே நாம் தக்வாவுடைய அதாவது 22 பயன்களை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை இன்னொரு வகுப்பில் நாம் நிறைவு செய்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.